ஓர் அடர்ந்த காடு. இரவு 10 மணியளவில் ஒருவன் கண் விழிச்சு பார்க்கிறான். சுற்றி முற்றி நடமாட்டம் ஏதும் இல்லாமல் இருள் சூழ்ந்து காணப்படுது. தூரத்தில் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்க அலறினார். சிறிது நேரம் கழிச்சு அந்த சத்தம் நின்னுட்டது. அதன் பின் சிறிது தூரம் நடந்து சென்றார். மீண்டும் அந்த வித்தியாசமான சத்தம் அவன் அருகாமையில் கேட்க அவன் பயத்திலே அலறியடிச்சு ஓடினான். அவன் ஓடி ஒரு மரத்துக்கு அடியில் இலப்பாரி கொண்டிருந்தான். அப்போது மேலே பார்த்தா அது ஒரு ஆலமரம். அப்போது அந்த வித்தியாசமான சத்தத்தோடு ஒரு உருவம் ஆலமரத்திலிருந்து தலைகீழா இறங்கி வர். இவன் பயத்தில நடுக்கத்துடன் தூக்கத்தில் இருந்து எழுந்தா. கால தூக்கத்தில இருந்து எழுந்த அவனுக்கு ஒன்னும் புரியவில்லை. என்ன இது இப்படி வினோதமான கனவு வந்திருக்கு என்ன அவன் குழப்பத்தில் இருக்க. அவன் அம்மா என்னடா இப்படி பிடித்து உட்கார்ந்து இருக்க, என்ன ஆச்சு என்ன கேட்க. அவனும் நடந்த கனவை சொல்ல அவன் அம்மா கண்ட நேரத்தில் கண்ட இடத்திலே சுத்த வேண்டியது பத்தாதுக்கு கண்ட பேய் படுத்தாத பாட்டுட்டு தூங்க. அப்போ அந்த மாதிரி கனவு வராம வேற என்ன கனவு வரும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குளிச்சிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி விபூதி வச்சிருக்கேன், அத நெற்றியில வச்சிட்டு கிளம்பு, எல்லாம் சரி ஆயிடும் என்ன அவன் அம்மா. அவனும் குளித்து விட்டு அவன் அம்மா சொன்ன மாதிரி விபூதி வச்சுக்கிட்டு வேலைக்கு சென்றான். வேலை முடித்தவுடன் வெளியே எங்கேயும் சுத்தாமல் வழக்கத்துக்கு மாறாக சீக்கிரம் வீட்டுக்கு சென்றான். அவன் அம்மா என்னடா அதிசயமா இருக்கு, வெளியில எங்கேயாவது மழை வர போகுதா என்று கேலி செய்ய அவன் கடுப்பில் உள்ளே சென்றான். இரவு 10 மணி ஆனது. அவன் அன்றாட வேலை முடிச்சு விட்டு தூங்க சென்றான். அதே கனவு மீண்டும் வந்தது. அவன் திடுக்கிட்டு எழுந்தான். தூக்கத்திலிருந்து எழுந்து நேரம் பார்த்தான் இரவு 1 மணி. பின்னர் எழுந்து சமையல் அறையில சென்று கூடத்தில் இருக்கும் தண்ணீரை குடிச்சு விட்டு மீண்டும் அவன் அறைக்கு சென்று தூங்க முயன்றான். ஆனா அவனா தூங்க முடியவில்லை. கண்களை மூடினா அந்த வித்தியாசமான சத்தமும் வெனோமான உருவமும் அவன் முன் வந்து நிற்குது. என்ன செய்து என்ன தெரியாமல் போனை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல சென்று ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா. நேரம் போகல. அதன் பின் அங்கோ இங்கோ உலாத்தி கொண்டிருந்தா. ஒரு வழியாக விடிய காலை 4 மணி ஆனது. அவனை அறியாமலேயே தூங்கிவிட்டா. விடிந்து மணி 8 ஆனது. அவன் அம்மா அவனை எழுப்பினார்கள். எருமை மாடே, மணி 8 ஆகுது, என்ன இன்னும் தூக்கம் வேண்டி கேக்கு, எழுந்து ஆபீஸ் போற வேலையா பாருடா என்ன அதட்டா. அவனும் அழுயடிச்சு இருந்தான். அதன் பின் அவசரமா புறப்பட்டு கிளம்பினான். ஆபீஸ்க்கு சென்று அவன் நண்பனிடம் நடந்த கனவை பற்றி சொல்ல அவன் வழுந்து சிரிச்சுக்கிட்டே என்ன பயமுத்த முயற்சி செய்யாதே என்று வேடிக்கையா சொன்னான். இந்த கனவை பற்றி இணையத்தை தேடினான். பல்வேறு விதமான ரெஃபரன்ஸ் கிடைச்சது. ஆனா அவை எதுவும் இவனை திருப்திப்படுத்தவில்லை. அனுவும் அவனுக்கு தெரிந்த நண்பர்களிடம் இந்த கனவை பற்றி விசாரித்தார். அவனின் நண்பர்களின் பதில் மேலும் அவனை குழப்பம் அடைய செய்தது. இரவே வர் சூடாது என்ன நினைக்கும் அளவுக்கு அந்த கனவு அவனை பயமுறுத்தியுள்ளது. அவன் அம்மாவிடம் நடந்த அனைத்தும் சொன்னான். அவன் அம்மா, நீ அதை பற்றி நினைக்காமல தூங்குடா. நீ தூங்குவதற்கு முன் எதை பற்றி அதிக நினைச்சிட்டு படுக்கிறியோ அதுதான் உன் கனவில வரும். அதனா எதை பற்றியும் நினைக்காமல் நிம்மதியா தூங்கினார். இருந்தாலும் கண்ணை மூடவே அவன் பயப்பட்டான். அதன் பிறகு அவன் அம்மா, நான் இங்கே இருக்கிறேன், நீ பயப்படாம தூங்கு என்று சொன்னாங்க. இவனும் அவன் அம்மா மடி தலை வச்சு கண்களை மூடி உறங்கினான். அவன் அம்மாவும் அவன் மீது சாய்ந்தவாறு உறங்கினார்கள். பல்வேறு விதமான ரெஃபரன்ஸ் கிடைச்சது. ஆனா அவை எதுவும் இவனை திருப்திப்படுத்தவில்லை. அனுவும் அவனுக்கு தெரிந்த நண்பர்களிடம் இந்த கனவை பற்றி விசாரித்தார். அவனின் நண்பர்களின் பதில் மேலும் அவனை குழப்பம் அடைய செய்தது. இரவே வர் சூடாது என்ன நினைக்கும் அளவுக்கு அந்த கனவு அவனை பயமுறுத்தியுள்ளது. அவன் அம்மாவிடம் நடந்த அனைத்தும் சொன்னான். அவன் அம்மா, நீ அதை பற்றி நினைக்காமல தூங்குடா. நீ தூங்குவதற்கு முன் எதை பற்றி அதிக நினைச்சிட்டு படுக்கிறியோ அதுதான் உன் கனவில வரும். அதனா எதை பற்றியும் நினைக்காமல் நிம்மதியா தூங்கினார். இருந்தாலும் கண்ணை மூடவே அவன் பயப்பட்டான். அதன் பிறகு அவன் அம்மா, நான் இங்கே இருக்கிறேன், நீ பயப்படாம தூங்கு என்று சொன்னாங்க. இவனும் அவன் அம்மா
மடியை தலை வைச்சு கண்களை மூடி உறங்கினான். அவன் அம்மாவும் அவன் மீது சாய்ந்தவாறு உறங்கினார்கள். இரவு 1 மணி இருக்கும். அந்த நேரத்தில் அதே காட்டில் ஒரு குகையில் இவன் தனிமையில் திக்கு தெரியாமல் உலாத்திட்டு இருந்தான். அப்போது ஓர் வினோத சத்தம். அது என்ன சத்தம் என்று ஒன்னும் புரியாமல் பயத்துடன் சுற்றி முற்றி நோட்டம் விடுறா. அவன் கிழக்கு பக்கம் பார்த்துவிட்டு மெதுவா பின்னாடி திரும்பி பார்க்கையில் வவ்வா சூட்டம் சடசடவென பறந்து சென்றது. இவன் இரு கைகளா முகத்தை மூடிட்ட கண்களையும் இருக்க மூடிக்கிட்டா. அந்த வௌவால் சூட்டன பின் சற்று இளப்பாரினா. அதன் பின் பயத்துடன் முன்னோக்கி சென்றா. திசையெங்கிலும் வெளியே செல்ல வழி தேடுகிறா. கிடைக்கவில்லை. அவனும் தேடி அலைந்து கலத்து விட்டா. தின்ன போன சுவரில அமர்ந்து மேலே பார்த்தவாறு கண்களை மூடினான். சிறிது நேரம் கரிட்டு கண்களை திறந்து பார்த்தான். மேலே இருந்து ஒரு கொடூரமான உருவம் வித்தியாசமான சத்தத்தோடு அவன் முகத்துக்கு முன் வந்தது. தூக்கத்திலிருந்த இவன் அலறி எழுந்தான்.